வணக்கம் நேர்களே, நேரில் அனைவரையும் கல்வி செல்வம் விளம்பரதார நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். நேர்களே, இன்றைய கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் நம்ம பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, குறைந்த கட்டணத்தில் தரமான மருத்துவம், அதுவும் பிலிப்பைன்ஸ்ல படிப்பது தொடர்பான உங்கள் சந்தேகங்கள் மற்றும் கேள்விகளுக்கு விளக்கமளிப்பதற்காக நம்மிடையே வந்திருக்கிறார்கள் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷனலினுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சுபா அவர்களும் மற்றும் மேலாளர் திரு சரவணன் அவர்களும் வந்திருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் நேயர்கள் நீங்களும் கலந்து கொள்ளலாம். என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு 0442418020 என்ற தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டு மருத்துவம் படிப்பது தொடர்பான உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் நீங்கள் தீர்வு பெறலாம். சரி, வாங்க விருந்தினரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம். வணக்கம் மேடம். வணக்கம். குறைந்த கட்டணத்தில் தரமான மருத்துவம் படிப்பது தொடர்பா நம்ம பேசுறதுக்கு முன்னாடி, மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷனல் எங்க இருக்கு, எப்ப ஆரம்பிச்சீங்க, உங்களுடைய சேவைகள் பற்றி சொல்லுங்க. மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் எங்க நிறுவனம் வந்து சென்னை வடபழனி நூறடி ரோட்ல இருக்கு, லக்ஷ்மண் ஸ்ருதிக்கு அருகில இருக்கு. நாங்க வெளிநாட்டுக்கு மாணவர்களை மருத்துவம் படிக்கிறதுக்கு சில வருடங்களா அனுப்பிச்சிட்டு இருந்தோம். கடந்த வருடத்துல இருந்து யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல உள்ள கவர்மெண்ட் காலேஜுக்கு மாணவர்களுக்கு அட்மிஷன் போட்டு தரோம். கண்டிப்பா, அதாவது நிறைய வருடங்கள் நிறைய மருத்துவ மாணவர்களை ஊக்குவிச்சிருக்கீங்க, படிக்க வச்சிருக்கீங்க. கடந்த வருடத்துல இருந்து ஒரு அங்கீகாரம் பெற்று மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்னு ஆரம்பிச்சு வடபழனியில இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா மேடம், அதாவது எதுக்காக நீங்க பிலிப்பைன்ஸை மட்டும் போக்கஸ் பண்ணி அங்க மட்டும் மருத்துவ மாணவர்களை அனுப்புறீங்க? ஏன்னா ரஷ்யா, ஜார்ஜியா, உக்ரைன் போன்ற பல நாடுகளையும் மருத்துவம் சொல்லி தராங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய மலேசியா, சிங்கப்பூர்லயும் கூட இருக்குது. ஆனா எதற்காக நீங்க பிலிப்பைன்ஸை தேர்ந்தெடுத்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, இப்ப மருத்துவம் படிக்கணும்னா உலகத்துல பல நாடுகள்ல எங்க வேணாலும் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க ஃபர்ஸ்ட் கன்சல்டன்டா சிலர் மூலமா அனுப்பிச்சிட்டு இருக்கிறப்ப சைனா, ஜார்ஜியா, ரஷ்யா, இது மாதிரி நீங்க சொன்ன குறிப்பிட்ட பிற நாடுகளுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தோம். ஆனா சைனால போய் படிச்சா அது கம்யூனிஸ்ட் நாடு, நமக்கு ஒரு பகை நாடு தான். அங்க அனுப்பிச்ச பசங்க திருப்பி எங்களை கேக்குறப்ப சொன்னாங்க, எங்களால ஃபுட்டு சமாளிக்க முடியல, அவங்க லாங்குவேஜ் பேரியர் வேற வருது, எங்களுக்கு முடியல. அதுவும் போக இங்க அலோபதின்னு சொல்லிட்டு போய் இங்க போய் அவங்களோட இதுல சேர்த்து விட்டுறாங்க, அக்யூபங்க்சர் அந்த இதுல சேர்த்துறாங்க. எங்களால என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி தொடர்றதுன்னு தெரியல. அப்ப இதே மாதிரி ரஷ்யால போனதும் அப்படிதான். அவங்களோட கிளைமேட்டை நம்ம பசங்களால தாங்கவே முடியல. -40க்கு மேல போறப்ப இவங்க ஜெர்கின் மேல ஜெர்கின் போட்டு வீட்டுல படுத்துதான் இருக்கிறாங்க, கிளாஸும் அட்டன் பண்றது இல்ல. அதுவும் அவங்க சமைச்சு சாப்பிட வேண்டிய நிலைமை அவங்களுக்கு வருது. ஃபுட்டு நம்ம ஃபுட்டு கிடைக்காது அவங்களுக்கு. அவங்க நைட்டு அவங்களே சமைக்கிறாங்க, மார்னிங்கும் ஆஃப்டர்நூனும் பட்னி தான் இருக்கிறாங்க. அப்ப அவங்க டாக்டர் வரக்கு பதில் பேஷண்டா தான் திருப்பி வரணும். இந்த பலதர நாடுகள்ல இப்படி நாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சதுனால பிலிப்பைன்ஸுக்கு பாக்குறப்ப நம்ம நாட்டுக்கோட கிளைமேட் கரெக்டா இருக்கு, ஃபுட்டு கரெக்டா இருக்கு. அதுபோல இது கவர்மெண்ட் காலேஜ், ஃபீஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. ஃபீஸ் கம்மியா இருக்கிறதுனால ஒன்னும் படிப்புல குறையான்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்காங்க. அவங்களோட படிப்பு தரமா இருக்குன்றதுக்கு ஒரு உதாரணம் எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் 100% கன்சிக்யூட்டிவா பாஸ் ஆயிட்டே வராங்க. லாஸ்ட் இயர் எம்சிஏல லவ் பட்டேல்ன்றவர் தான் நம்ம யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல படிச்சவர் தான் டாப்பரா இருக்கிறார். கண்டிப்பா மேடம், அதாவது மற்ற நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிளைமேட் மற்றும் உணவுகள் பிலிப்பைன்ஸ்ல ஒத்து போறதுனால நீங்க பிலிப்பைன்ஸை போக்கஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற மாணவர்களை அனுப்புறீங்க அப்படின்னு சொன்னீங்க. கண்டிப்பா. ஆனா இப்ப பிலிப்பைன்ஸ் அப்படின்னு நம்ம இணையதளம் வாயிலா நம்ம நெட்ல உட்கார்ந்தோம்னு வைங்களேன், இணையதளம்ல பிலிப்பைன்ஸ்ல நாங்க படிக்கணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய காலேஜோட ஹிஸ்டரி ஃபுல்லாய் வந்துரும், கான்டாக்ட் நம்பர் முதற்கொண்டு, இமெயில் முதற்கொண்டு எல்லாமே வந்துரும். எதற்காக நாங்க டைரக்டாவே அவங்களே அப்ளை பண்ணலாமா? எதுக்காக நாங்க மரியானாஸை தொடர்பு கொள்ளணும்? அதை பத்தி இப்ப யுனிவர்சிட்டி பிலிப்பைன்ஸ்க்குன்னு போட்டான்ல, நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா எல்லா காலேஜ் வேர்ல்டு வைடு இருக்கிற எல்லா காலேஜும் வரும், எல்லா அப்ளிகேஷன் ஃபார்மும் எல்லாமே வரும், எல்லாத்தையும் பாப்பீங்க. இப்ப நீங்க அந்த காலேஜை பத்தி ஃபுல்லா கம்ப்ளீட்டா தெரியணும்னா ஒண்ணு நீங்க அந்த நாட்டுல போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், எப்படி அட்மிஷன் ப்ராசஸ் போகுது, ஹாஸ்டல் எப்படி இருக்கு, ஃபுட் எப்படி இருக்குன்னு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். அது டைரக்டா போகணும். அப்படியே இல்ல நீங்க இதுல நெட்ல பார்த்ததே போதும் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணிட்டீங்கன்னாலும் அவங்க விசா ப்ராசஸ் பண்றதுக்கு நாங்க யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸுக்கு டைரக்ட் அத்தாரிட்டி வச்சிருக்கோம். ஆத்தரைசேஷன் எங்ககிட்ட தான் இருக்கு. அதனால அவங்க எங்களுக்கு தான் பாஸ் ஓவர் பண்ணுவாங்க, நாங்க தான் விசா ப்ராசஸ் பண்ணணும். அப்படி பண்றப்ப அவங்க நீங்க அனுப்பின உடனே இன்னைக்கு அனுப்பின உடனே நாளைக்கு அவங்க அனுப்பிச்சிட மாட்டாங்க. அவங்க பார்த்து வர்றதுக்கு யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எல்லாம் பார்த்து வரக்கு 2-3 மாசம் ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு இங்க நான் விசா ப்ராசஸ் பண்ணி உங்களை அனுப்புறதுக்குள்ள நீங்க ஒரு செமஸ்டர் பின்தங்கி போயிடுவீங்க. அப்ப 1 வருஷம் உங்களுக்கு லேட் ஆகும். எப்படினாலும் என் மூலமா போய் தான் சேர முடியும். நீங்க டைரக்டா போனாலும் அவங்க எனக்கு தான் அனுப்பிச்சு விடுவாங்க. கண்டிப்பா. அதாவது
நீங்க சொல்ற அந்த கல்லூரியினுடைய கட்டமைப்பு வசதிகள், அங்க இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பத்தி சொல்லுங்க மேடம். அத பத்தி சொல்லுங்க. இந்த யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி. இது வந்து 1906ல சின்ன ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணாங்க. 1965ல ரெகக்னைஸ் ஆகி யூனிவர்சிட்டியா ரெகக்னைஸ் ஆச்சு. இங்க வந்து 14 ஏக்கர்ஸ்க்கு மேல ஒரு பெரிய வளாகத்துல தான் மரங்கள் சூழ்ந்த இடத்துல ரொம்ப அமைதியான சூழ்நிலையில இருக்கு இந்த கல்லூரி. போய் நாங்க பார்த்ததுனால சொல்றோம், நல்லா இருக்கு. நெட்ல நீங்க பார்க்கலாம். இதுல வந்து வெறும் மெடிசன் மட்டும் இல்ல, இன்ஜினியரிங் இருக்கு, ஆர்ட்ஸ் சயின்ஸ் இருக்கு, ஸ்கூல் இருக்கு. மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. இங்க வந்து பாதுகாப்புக்கு பயம் கிடையாது. 24 hours செக்யூரிட்டி இருக்காங்க. ஃபுட்டு பிரச்சனை இல்லை. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்காங்க. ஃபேக்கல்டிஸ் நல்லா இருக்காங்கன்னு சொல்றதுக்கு ப்ரூஃப் வந்து MCI 100% ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் ஆகுறது தான் ப்ரூஃப். கண்டிப்பா. அதாவது மருத்துவம் அப்படின்னு எடுத்துட்டாலுமே தியரியை மட்டுமே பேஸ் பண்ணி கிடையாது. கண்டிப்பா முக்கியமா இந்த பிராக்டிகல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ பிராக்டிகலுக்கு அவங்க என்ன மாதிரியான கைடன்ஸ் கொடுக்கறாங்க, அங்கேயே அவங்க வந்து ஹாஸ்பிடல்ஸ் இருக்கா, இவங்களுக்கு எப்படி பிராக்டிகலுக்கு அவங்க உதவுறாங்க அந்த கல்லூரி, அதை பத்தி சொல்லுங்க. இந்த யூனிவர்சிட்டி பிலிப்பைன்ஸ்ல யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் ஃபுல்லாவே பிராக்டிகல் பேஸ்டு இதுதான். எல்லாமே நீங்க வந்து தியரி இங்க எழுதுற மாதிரி தியரி கிடையாது. ஃபுல்லா செகண்ட் இயர்ல இருந்தே பிராக்டிகல் போயிடுவீங்க. சர்ஜரியில அசிஸ்ட் பண்ணுவீங்க. 4th இயர் ஸ்டூடெண்ட் வந்து இண்டிவிஜுவலாவே சர்ஜரி பண்றாங்க. இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பிராக்டிகல் பேஸ்டு தான், தியரி பேஸ்டு கிடையாது. அவங்க நடத்துற முறைகளே அதுபடி தான் நடத்துறாங்க. அதனாலதான் வெல் ட்ரெயின்டு டாக்டரா வெளியில வராங்க, பிலிப்பைன்ஸ்ல இருந்து வராங்க. கண்டிப்பா. அதாவது குறைந்த கட்டணம் அப்படிங்கிறது மட்டுமே ஒரு நம்ம போக்கஸ் பண்ணி எந்த ஒரு மாணவரையும் நம்ம அனுப்பிடக்கூடாது. ஏன்னா கல்வியினுடைய தரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு. அதுதான் முக்கியமான விஷயம். இப்போ வந்து குறைந்த கட்டணம் சொல்றாங்க. எவ்வளவு கட்டணம் மேடம் அங்க முறையா வசூலிக்கப்படுகிறது? எவ்வளவு கட்டணம்? அது போக நம்ம தங்கும் செலவுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும்? அவங்க 5 வருடம் 4 மாதம் முடிக்கும் போது தோராயமாக எவ்வளவு லட்சங்களை நாங்கள் செலவு செய்ய வேண்டும்? இப்ப வந்து நம்ம +2 முடிச்ச உடனே BS ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ் வந்து படிக்கணும். அது வந்து 3 செமஸ்டருக்கு பாத்தீங்கன்னா 54,000 ரூபாய், ஒன்லி 54,000. அதுக்கப்புறம் என்மேட் அப்பியர் ஆகி நீங்க வந்து MD ஜாயின் பண்ணுவீங்க. MD வந்து 4 years படிக்கணும். அது 70,000 பெர் செமஸ்டர். அப்படி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா 5.4 years. டியூஷன் ஃபீஸ் மட்டும் உங்களுக்கு 7.25 தான் வரும். அது போக அப்புறம் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ரெண்டுமே சேர்த்து நீங்க வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அதுக்கு தகுந்த ஃபீஸ் வேரி ஆகும். வெஜிடேரியன்னா நீங்க 10,000 ரூபாயில முடிச்சிடலாம் 1 month. நான்வெஜ்னா 13,000. மொத்தமா எல்லா செலவும் ஃபீஸ், எக்ஸாம் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ், ஃபுட் அண்ட் அகாமடேஷன் எல்லாமே சேர்த்து உங்களோட லிவிங் காஸ்ட் எல்லாமே சேர்த்து அதிகபட்சம் 15 lakhs இருந்தா மோர் தென் ஓவர். கண்டிப்பா. அதாவது 15 லட்சம் ரூபாய் மட்டும் இருந்தா ஒரு மருத்துவரா நம்ம வந்து இந்தியாவிற்கு வர முடியும் அப்படிங்கறத நீங்க சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா. ஆனா பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, குறைந்த அமௌண்ட், ஒரு குறைந்த, அதாவது ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம்னா கண்டிப்பா தரா இருக்காதுங்க அப்படிம்பாங்க. அப்புறம் குறைந்த கட்டணம்னா 100 ரூபாய்க்கு ஒரு 1000 ரூபாய் மதிப்புள்ள சில 100 ரூபாய் தரானா யாருமே வாங்க மாட்டாங்க. ஒரு சிலர் வாங்குவாங்க, ஒரு சிலர் வாங்க மாட்டாங்க. ஆனா குறைந்த கட்டணத்துல கண்டிப்பா நம்ம இந்தியாவில் வந்து படிக்கவே முடியாது. ஆனா அதனுடைய கல்வியினுடைய தரத்தை பத்தி சொல்லுங்க, ஆசிரியர்கள் மற்றும் அதை பத்தி சொல்லுங்க. இப்ப வந்து குறைந்த நம்ம ஒரு தக்காளி வாங்குறோம்னா ரோட்ல ஒரு விலையா இருக்கும், கடையில ஒரு விலையா இருக்கும், மால்ல ஒரு விலையா இருக்கும். நமக்கு வந்து தக்காளின்றது தெரியும். அதனால நம்ம வந்து மால்ல போய் தக்காளி வாங்க மாட்டோம். எல்லாமே ஒண்ணுதானே. இப்ப வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா மெடிசன் பாத்தீங்கன்னா இங்கேயே பாருங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் உங்களுக்கே தெரியும். அது மாதிரி பிரைவேட் காலேஜோட ஃபீஸும் தெரியும். பிரைவேட் காலேஜ்ல ஃபீஸ் ஜாஸ்தி வாங்குறதுனால நீங்க வந்து இங்க பிரைவேட் மெடிசன் தான் நான் போவேன், கவர்மெண்ட் காலேஜ் வாங்க மாட்டேன் அப்படின்ட்டு யாருமே சொல்ல. உங்களுக்கே தெரியும் இங்க பிரைவேட்ல தான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். சாரி, கவர்மெண்ட்ல தான் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். பிரைவேட்ல போனீங்கன்னா அவங்க என்னைக்கு MCI நாம இந்த வருஷம் வச்சிருப்பாங்க, அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கும். ஆனா நம்ம கவர்மெண்ட்ல படிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனையே கிடையாது. எப்பயுமே MCI நாம்ஸ் படி இருந்துட்டு கரெக்டா இருக்கும். எப்பயுமே பெர்மிஷனை கட் பண்ணுவாங்க, அந்த பயம்லாம் இல்ல. இப்ப இங்க வந்து பிரைவேட்ல இன்னொரு வசதி என்னன்னா, நான் இப்ப பிரைவேட்டுக்கு யாரும் போனாங்கன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த பேஷண்ட்டை தொட்டு பாக்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நான் பிரைவேட்ல போனேன்னா நான் அவ்வளவு ஃபீஸ் கொடுத்திருப்பேன், டாக்டருக்கு ஃபீஸ் கொடுத்திருப்பேன், எல்லாம் பண்ணுவேன். இப்ப படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து என்னை செக் பண்ண வந்தா அலோவ் பண்ணுவேனா? மாட்டேன். ஏன், நான் இவ்வளவு ஃபீஸ் கொடுத்துறேன், நான் நல்ல டாக்டர், பெரிய டாக்டர் வர சொல்லு அப்படின்னு சொல்லு. அப்ப வந்து பிரைவேட்ல நீங்க படிக்கிறப்ப ஹேண்ட்ஸ் ஆன் பிராக்டிஸே வராது. நீங்க கண்ணால பார்த்து தான் படிக்கணும். ஆனா கவர்மெண்ட் காலேஜ்ல படிச்சுட்டு வந்த ஸ்டூடெண்ட் நல்ல டாக்டரா இருக்கிறதுக்கு காரணம் அவங்கள இருந்தே பேஷண்ட்டை தொட்டு பாக்குறதுக்கு அலோவ் பண்றாங்க. அதுல மெடிசன் எடுத்துட்டீங்கன்னா, ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னு எடுத்துட்டீங்கன்னா பிரைவேட்டோட கவர்மெண்ட் தான் கரெக்டா இருக்கும். அதுலதான் எஃபிஷியன்ட் டாக்டரா வெளியில வர வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க.
அதனால நிறைய பேரை தொட்டு பழகி டிசீஸ் பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனா ஃபீஸ் கம்மியா இருக்குன்னா கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா தான் இருக்கும். இங்கே கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸ் கம்மி தானே, அதே மாதிரி அங்கேயும் கவர்மெண்ட் காலேஜ்ல ஃபீஸ் கம்மி தான். அவங்க ஸ்டூடெண்ட்டை ஃபீஸை வாங்கி தான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்க்ரீஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு பல வழிகள்ல வருமானம் வரும். அதை வந்து இவங்க கல்விக்கு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அதனால ஃபீஸ் கம்மியா இருக்கு. ஃபீஸ் கம்மியா இருக்கிறதுனால மட்டமா இருக்குன்றது முட்டாள்தனமான கருத்து. அதுக்கு திருப்பியும் சொல்றேன், நீங்க எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா 100% ரிசல்ட் கன்சிக்யூட்டிவா கொடுக்கறது யுனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் தான். அதை செக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அவங்களோட தரமான கல்வியா அவங்க தராங்கன்றது. கண்டிப்பா நேர் தொடர்புல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்கிட்ட பேசுறீங்க? சார் வணக்கம், நான் அஜய் செங்கல்பட்டுல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இந்த பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி இந்த யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, நீங்க பேசுறது அங்க கரெக்டா படிச்சுட்டு வரவங்களுக்கு இந்தியாவில யூஎஸ் யூகே போனா ஏதோ எக்ஸாம் எழுதணும்ன்றாங்களா, எப்படி சார்? அதுக்கு தனியா ப்ரிப்பேர் பண்ணணுமா, எப்படி டீடைல்? எக்ஸாமா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கா? ஓகே, ஸ்கிரீனிங் டெஸ்ட். கண்டிப்பா நீங்க வந்து சார் நீங்க கேட்ட கேள்வி புரியுது. அதாவது ஃபாரின்ல போய் நீங்க எந்த ஒரு கண்ட்ரில போய் நீங்க வந்து படிச்சாலுமே கண்டிப்பா வந்து இந்தியாவுக்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து எம்சிஏன்ற ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் நீங்க அப்பியர் ஆகி தான் ஆகணும். ஸோ அது எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வருஷத்துல வந்து 2 தடவை வந்து நடத்துவாங்க. ஸோ பிலிப்பைன்ஸ்ல முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பா அந்த எம்சிஏ ஸ்கிரீனிங் டெஸ்ட் பாஸ் பண்ணணும். பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து இங்க இன்டர்ன்ஷிப் பண்ண முடியும். அதுல ஆல்ரெடி மேடம் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 23 ஸ்டூடெண்ட் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்ல இருந்து இங்க எம்சிஏ வந்து அப்பியர் ஆனாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 100% பாஸ். அதுலயும் வந்து டெல்லியில இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் லவ் பட்டேல்னு, ஸோ அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஸ்கோரர் ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் ஆனதுல. ஸோ அதனால ஸ்கிரீனிங் டெஸ்ட்டை பத்தி எந்த விதமான ஒரு பயமும் நீங்க பயப்பட தேவையில்லை. எந்த ஊர்ல போய் படிச்சாலும் ஃபாரின்ல எங்க போய் படிச்சுட்டு இங்க வந்தாலும் நீங்க ஸ்கிரீனிங் டெஸ்ட் அப்பியர் ஆகணும். ஒரு 5 டெவலப்டு கண்ட்ரீஸ்ல மட்டும் படிச்சாதான் நீங்க எழுத வேண்டியதில்லை. ஆனா அதுக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க டெஸ்ட் எழுதி செலக்ட் ஆகணும். இப்போ வந்து ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கு எல்லாரும் ஏன் பயப்படுறாங்கன்னே தெரியல. ஏன்னா இங்க இப்ப +2 படிச்சோன்னா நீ ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுதுன்னு சொல்லல. 5 வருஷம் 4 மாசம் நீ டாக்டர் படிச்சுட்டு தான் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத போறான். அவ்வளவு அப்ப வந்து அங்க ஒழுங்கா படிச்சிருக்கிறப்ப அதுல இருந்து அவங்க கேட்க போறாங்க. பிராக்டிக்கல் ஓரியன்டா அவ்வளவு நல்லா சொல்லி தராங்க. அது நம்ம ஒழுங்கா கருத்தா படிச்சிட்டோம்னா இந்த டெஸ்ட்டுக்கு ஏன் பயப்படணும்? அப்ப நான் 12th எழுத பயமா இருக்குன்னு எல்கேஜிலேயே அட்மிஷன் போடாம வீட்டுல உட்கார்ற கதையா தான் இருக்கு இது, இப்படி பயப்படுறத பார்த்தா. கண்டிப்பா மேடம். இன்னொரு நேயர் கூட தொடர்பு இருக்காங்க. வணக்கம், யார் எங்கிட்ட பேசுறீங்க? ஹலோ, கல்வி செல்வம். சொல்லுங்க சார். சார் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறோம் சார். சொல்லுங்க சார், உங்களுடைய கேள்வி என்ன? இது எந்த யூனிவர்சிட்டிக்காக பேசுறீங்க இப்போ? அரசு பல்கலைக்கழகம் நார்த்தன். ஆமா சார். யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ் சார். ஓகே ஓகே. பிலிப்பைன்ஸ்ல வீகான் சிட்டில இருக்கு. ஓகே. அதாவது தனியார் கல்லூரிகள்ல வந்து ஒரு நோயாளிகளை வந்து தொட்டு பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு கருத்தை முன் வச்சீங்க. ஆனா இதே ஒரு அரசு கல்லூரியில வந்து நம்ம அரசு மருத்துவமனையில வந்து படிக்கும்போது ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. கண்டிப்பா அது வந்து உண்மையான ஒரு விஷயம் அப்படின்னு கூட ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல வந்து நம்ம தங்கி படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிறது. ஏன்னா அங்கங்க ஒரே சண்டையும் சச்சரவுமா இருக்குது. பொருளாதாரம் மந்த நிலையை காணப்படும் போது திடீர்னு இவங்க வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு 7.25 லட்சம் ரூபாய் அப்படிங்கும்போது ஒரு 2 வருடம் கழித்து பொருளாதாரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும், அந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட் இருக்குமா? இல்ல நம்ம முதலே நம்ம வந்து 7.25 லட்சம் ரூபாய் கட்டிடலாமா? இல்ல, இது வந்து 7.25 லட்சம் சொல்றதுனால திருப்பி சொல்றேன், கவர்மெண்ட் காலேஜ்ன்றனால நீங்க சேர்றப்ப என்ன ஃபீஸ் உங்களுக்கு பிக்ஸ் பண்ணி நாங்க கொடுத்துருக்கோமா, கவர்மெண்ட் அந்த காலேஜ்ல என்ன கொடுத்தாங்களோ அதுதான் நான் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் உங்களுக்கு கொடுப்பேன். அந்த ஃபீஸ் தான், அதுல இருந்து 1 பைசா இன்க்ரீஸ் ஆகாது. நீங்க 5.5 வருஷம் படிக்கிற வரைக்கும் அதே ஃபீஸ் தான். ஃபீஸ்ல எந்த சேஞ்சும் வராது. இதே நீங்க திருப்பி பிரைவேட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இது நிச்சயத்தன்மையே சொல்ல முடியாது. இது கவர்மெண்ட் காலேஜ்னால ஃபீஸ் அதே ஃபீஸ் தான், அதுல மாற்றம் வராது. தங்கி படிக்கிறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி நல்லா இருக்கு. அது காலேஜுக்குள்ளே இருக்கு. கேர்ள்ஸ்க்கு தனியா பாய்ஸ்க்கு தனியா இருக்கு. அதனால அந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிக்கும் ஃபுட்டுக்குமே பயப்பட வேண்டாம். ஃபுட்டு வந்து எல்லாமே நம்ம இந்தியனை ஒத்து தான் இருக்கும் இங்க. கண்டிப்பா பாதுகாப்பு வசதி தொடர்ந்து இன்னும் நிறைய பேசுவோம். அதுக்கு தொடர்ந்து போறதுக்கு நீங்க என்னென்ன ஹெல்ப் பண்றீங்க போன்ற பல விஷயங்களை பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். நேரிலே கல்விச்செல்வம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் தொடரும். இணைந்திருங்க. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? More smiles, more heights,
more dreams. CAT Center welcomes you. Internationally recognized certification, world-class courseware, training students as per industry requirements. Branches in 13 countries all over the world. For more details, visit nearest CAT Center. There is more in store. Classilla best, Reno Brain. Maxilla fast, Reno Brain. Artilla great, Reno Brain. Sportsilla first, Reno Brain. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? Braino Brain Skill Development Course. உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? பிலிப்பைன்ஸில் 7.25 லட்சம் ரூபாயில் தரமான மருத்துவம் படிப்பது தொடர்பாக நம்மிடையே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மரியானாஸ் மெடிக்கல் எஜுகேஷனுடைய நிர்வாக இயக்குனர் திருமதி சுபா அவர்களும் மேலாளர் திரு சரவணன் அவர்களும் நம்முடைய பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி நேயர்களும் கலந்து கொண்டு உங்களுடைய மருத்துவம் படிப்பது தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெறலாம். ஒரு நேய தொடர்பு யாரும் பேசலாம். வணக்கம், யார் எங்க பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் சார், சொல்லுங்க. நான் கோயத்துல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். அது என்ன, நம்ம ஏற்கனவே இந்த முகமது கனிங்கிறவங்க தாவோ மேடன் சொல்லியிருந்தாங்க. ஆமா. இப்ப நீங்க நார்த்தன் பிலிப்பைன்ஸ் யூனிவர்சிட்டி சொல்றீங்க. ஆமா. அவங்க 25 லேக் சொல்றாங்க, நீங்க 15 லேக் சொல்றீங்க. ஆமா. இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் என்ன? ஃபர்ஸ்ட் கண்டிப்பா தாவோ மெடிக்கல் நார்மலா இல்ல. செகண்ட் क्वेश्चन வந்து நீங்க நார்மலா மெடிக்கல் காலேஜ்ல வந்து எப்படி எழுதுவாங்க, நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி. பட் பிலிப்பைன்ஸ்ல வந்து எம்சிக்கு தான் கொடுப்பீங்க. பை எம்சிக்குள்ள அடாப்ட் பண்றதுனால மக்களுக்கு அந்த வாஸ்ட் நாலேஜ் கிட்ட டவுட்டா இருக்கு. ஏன்னா நான் குவைத்துல வேலை செய்யறதுனால கண்டிப்பா அவர் 2 கேள்வி கேட்டார். அதாவது என்னன்னா தாவோ மெடிக்கல் பத்தி பேசிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அனௌன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா நம்ம சேனல்லையும் சொல்லிருக்கோம். நீங்க வந்து இவ்வளவு சொல்றீங்க, கட்டணம் வேறுபடுதே எப்படி அப்படின்னு கேக்குறாரு. அதே தொடர்ந்து இன்னொரு கொஸ்டின் வந்து இந்த எம்கியூ டெஸ்ட் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க வந்து அது வந்து நம்ம நார்மலா பண்ணும்போது ரிட்டர்ன் எழுதுறதோ இல்ல நம்ம ஓரளா சொல்றதோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குமேங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இது தாவோ கேட்டாங்க, அது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டின்னு சொன்னா ஏற்கனவே கவர்மெண்ட் இது வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ். அதனால ரெண்டுக்குமே ஃபீஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. இது நாங்க வந்து அப்ராட்ல படிக்கிறதுக்காக யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் போட்டு தரோம்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்க போட்டா நீங்க டைரக்டா அப்ராட் தான் போவீங்க. அப்புறம் அப்ராடுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் இங்க படிக்கிறதோ வீட்டுல உட்காந்துக்கிட்டே நீங்க நான் அப்ராட்னு சொல்லிக்கிறதோ கிடையாது. அதுல வேற உங்களுக்கு செலவாகும், அந்த பிரச்சனை கிடையாது. டைரக்டா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த்தன் பிலிப்பைன்ஸ்னா கவர்மெண்ட் காலேஜுக்கு போறீங்க. அதனாலதான் ஃபீஸ் கம்மி. 54,000 முதல் 3 செமஸ்டர், அப்புறம் வந்து 70,000 7.25 லட்சத்துல நீங்க முடிச்சிடலாம். அதுவும் போக உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறப்ப வந்துட்டு சொல்லுவாங்க என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஃபீஸ், நீங்க அங்க இருந்து டிராவல்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா வந்து இந்த கன்சல்டன்ட் போட்டு உங்களுக்கு ஃபீஸை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. உங்க கையை எடுத்தே உங்க கண்ணில் குத்துவாங்க, உங்களுக்கு தெரியாது. அப்புறம் நாங்க நோ ஃப்ரீ சர்வீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் உண்மை கிடையாது. உண்மையான செலவுன்றது இந்த 7.25 லட்சம் டியூஷன் ஃபீஸ், அப்புறம் நீங்க ஹாஸ்டல் செலவு தான். நீங்க இந்த 7.25 லட்சத்தை மொத்தமா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்க வந்து இங்க உள்ள பிரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் மட்டும் ஆகும். அது போக உங்களுக்கு நாங்க விசா போட்டு கூட்டு போவோம். அங்க போய் உங்களை என்ரோல் பண்ணி ஃபீஸை கட்ட வச்சு நீங்களே தான் அப்புறம் செமஸ்டர் வைஸ் கட்டிட்டே இருப்பீங்க 5.25 வருஷம். ஆனா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நாங்க முடிக்கிற வரைக்கும் கூடவே இருப்போம். ஃபீஸ் கம்மியாகிற காரணம் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் நாங்க வாங்குறது கிடையாது. அது போக இது கவர்மெண்ட் காலேஜ், அவங்க பண்ண பிக்சட் பிரைஸ் தான், பிரைவேட் கிடையாது. நினைச்சு ஏத்திக்க மாட்டாங்க. அப்புறம் நீங்க சொன்னீங்க எம்சிக்யூ கொஸ்டின் தானே அப்படின்னு. ஆமா, எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் தான். எம்சிக்யூ கொஸ்டின்னா சும்மா வேற ஏதாவது வராது. நீங்க உங்களுக்கு நல்லா நடத்தி பிராக்டிக்கலா கொடுத்து கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் படிச்சு மக்கப் பண்ணி எஸ்ஐயா எழுதுறதுனால ஒருத்தர் பெரிய அறிவாளி ஆக முடியாது. புரிஞ்சு ஆப்ஷன் என்னதுன்னு கரெக்டா எழுதுறதுல தான் உங்களோட இன்டெலிஜென்ஸ் தெரியும். ஃபுல்லா பிராக்டிக்கல் ஓரியன்டா படிக்கிறப்பதான் மெடிசன் வந்து கரெக்டா வரும். ஒருத்தர் உயிரை காப்பாத்துறது தொட்டு பழகி பார்த்தாதான் கரெக்டா வரும். நீங்க எஸ்ஏவா படிச்சு எழுதுறதுனால ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவங்க ஃபாலோ பண்ற எம்டி இது சிலபஸ் வந்து நல்ல சிலபஸ் தான், நல்ல எஃபிஷியன்ட் டாக்டரா தான் வெளியில வந்து இங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா.
சார் நீங்க சொல்லுங்க, அதாவது சீனால ரஷ்யால எல்லாம் படிச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய மேடம் சொன்ன மாதிரி அந்த வெயிலும் பிளஸ் அதோட கால சூழ்நிலை வந்து காரணம் காட்டி அவங்க பாதியில டிஸ்கன்டினியூ பண்ணிட்டு வந்துடுறாங்க. அவங்க மீண்டும் பிலிப்பைன்ஸ்ல தங்கி படிக்க முடியுமா? அதற்கு நீங்க ஏதாவது உதவி செய்யுங்களா? அதே போல அறிவியல் சார்ந்த துறைகள்ல இந்த வருடம் எங்களுக்கு கிடைக்கல கட் ஆஃப் மார்க்ல, அதனால வெயிட் பண்ணி வேற ஏதாவது துறைகள் இன்ஜினியரிங் போன்ற துறைகள்ல போனவங்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு வாங்கி, அதாவது படிப்பதற்கு வாங்கி தரீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. இல்ல கண்டிப்பா இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிலிப்பைன்ஸ் தவிர மற்ற நாடுகளுக்கு போன நிறைய பேரண்ட்ஸுக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேள்விகள் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து எல்லாருக்கும் மனசுலயும் இருக்கு. இப்ப கடந்த வார நிகழ்ச்சிகளை வந்து பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வந்து நம்ம கிட்ட வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்து சொல்றக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நாங்க போனோம். சோ ரஷ்யால போயிட்டு வந்து ஒரு 2 வருஷம் வந்து அந்த யூனிவர்சிட்டியில தான் நாங்க வந்து படிச்சோம். சோ இப்ப அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 வருஷத்துல மொத்தமாவே வந்து ஒரு 6ல இருந்து 7 மாசம் தான் வந்து எங்களால வந்து கிளாஸே போய் அட்டன் பண்ண முடிஞ்சது. சோ அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எங்களால முதல்ல அந்த குளிரை வந்து எங்களால தாங்கிக்க முடியல. சோ அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சோ யாரா இருந்தாலும் வந்து இயற்கையை வந்து நம்ம வெல்ல முடியாது. சோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ல மெயினா வந்து சீதோஷ்ண நிலையம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஊர் விளைவிக்கிற மாதிரி இருக்கு. ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய சேஃப்டி. சோ சேஃப்டின்னு சொல்லி பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இங்க இருக்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து சேஃப்டி அங்க இருக்கும்ன்றது நம்ம சொல்ல முடியாது. ரெண்டாவது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க வேலை பார்த்துக்கிட்டே படிக்கலாம் அப்படின்ற மாதிரி போகும்போது மருத்துவ படிப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயினா வந்து மருத்துவத்துக்கு வந்து அதிக நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி படிப்புல கவனம் செலுத்தினாதான் உங்களால கண்டிப்பா வந்து நல்ல ஒரு எஃபிஷியன்ட் டாக்டரா வர முடியும். சோ அது இல்லாம நீங்க போய் தனியா போய் நீங்க போய் வேலை பார்த்துட்டு படிக்கணும் அப்படின்றது இருந்தா அது பண்ண முடியாது. பட் இதே நீங்க பிலிப்பைன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஏசியன் கண்ட்ரி. சோ நம்மளுடைய டிராபிக்கல் கிளைமேட் தான் வந்து அங்கேயே இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து சீதோஷ்ண நிலையை பொறுத்தல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது தூரமும் ரொம்ப கம்மி. நம்ம இந்தியாவுக்கு மிக நெருங்கின இருக்கிறதுனால நமக்கு தூரமும் கம்மி. ஒரு 7ல இருந்து 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க தாராளமா போய் உங்களுடைய பையனையோ பொண்ணையோ நீங்க போய் பார்த்துட்டு வந்துடலாம். ரெண்டாவது இப்போ நீங்க ஆல்ரெடி கேட்ட மாதிரி வந்து ஆல்ரெடி வந்து மருத்துவ அறிவியல் சம்பந்தமா வேற ஏதாவது படிச்சவங்க நிறைய பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. நான் பிஎஸ்சி நர்சிங் இல்ல பிஎஸ்சிலேயே வந்து மைக்ரோ பயாலஜி அந்த மாதிரி ஏதாவது முடிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்னன்னா இப்ப +2 முடிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட் தான் அந்த ப்ரீ மெடிக்கல் கோர்ஸ்ன்ற அந்த பிஎஸ் கண்டிப்பா பண்ணி ஆகணும். சோ அப்படி பண்ணக்கூடிய கோர்ஸ் வந்து இவங்க பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ இவங்க டைரக்டா வந்து எம்டி பண்ணலாம். அதனால இவங்க படிக்கக்கூடிய காலம் வந்து கம்மியாகும். சோ அப்படி யாராவது மாணவர்கள் ஏதாவது மத்த சைனால படிச்சுட்டோ 1 வருஷமோ 2 வருஷமோ படிச்சுட்டு மார்க் ஷீட் கையில வச்சுட்டு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா எங்களை தொடர்பு கொள்ளுங்க. ஆபீஸ்க்கு வாங்க, அந்த மார்க் ஷீட்டை பார்ப்போம். யூனிவர்சிட்டிக்கு அனுப்பிச்சு கண்டிப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிரெடிட் வாங்கி கொடுக்க முடியும் அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு படிக்கக்கூடிய கால அளவு வந்து கம்மி பண்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. கால அளவு மட்டும்தானா இல்ல ஃபீஸ்ல தான்? இல்ல கண்டிப்பா கால அளவு மாறும்போது ஆட்டோமேட்டிக்கா ஃபீஸ் உங்களுக்கு கம்மியாக தானே செய்யும். சோ அதனால கண்டிப்பா தொடர்பு இருக்காங்க, யாரா பார்க்கலாம். வணக்கம் கல்வி செல்வம், யாரை எங்கிட்ட பேசுறீங்க? ஹலோ வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் சேலம் மாவட்டம் தமிழ்நாட்டுல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? என் பேர் சுப்பிரமணி. சரிங்க சார். எங்க பொண்ணை வந்து +2 படிச்சிட்டு இருக்கிறாரு சார். ஆனா நாங்களும் வந்து மருத்துவம் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறோம். சரி. ஆனா நம்ம ரொம்ப ஏழை குடும்பம். ஆனா நாங்க இந்த அளவுக்கு படிக்க வைக்க முடியுமாங்கிறதுக்கு உங்ககிட்ட தொடர்பு கொள்றோம் சார். கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 7,4 லட்சம் ரொம்ப ஒரு குறுகிய அமௌண்ட் தான். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து நிறைய பண லட்சங்கள்ல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ஆர்வம் உங்களுக்கு இருக்கு, கண்டிப்பா அதுவே வரவேற்கத்தக்க விஷயம். சார் உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க. வங்கி கடன் கூட ஏற்படுத்தி தரதுக்கான வாய்ப்புகளும் இவங்க ஏற்படுத்திட்டு இருக்காங்க. தொடர்ந்து இவங்க உங்களுக்கு விளக்கம் அளிப்பாங்க. கண்டிப்பா இப்போ மெயினா வந்து இந்த யூனிவர்சிட்டி வந்து நம்ம வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய காரணம், மிக முக்கியமான காரணம் இப்ப இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நடுத்தர, அதாவது மருத்துவ படிப்பெல்லாம் வந்து மேல்தட்டு மக்களுக்கு தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தான் வந்து நமக்கு இங்க நிலவிட்டு இருக்கு. பட் ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடியவங்க பிலோ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் வந்து படிக்கணும். ஏன்னா அந்த பசங்களுக்கு வந்து படிப்பு வந்து மேல்தட்டு மக்களுக்கு தான் வரும், நடுத்தர வர்க்கத்துக்கு வராது அப்படின்னு சொல்ல முடியாது. சோ அவங்களுடைய படிப்பு அந்த அளவுக்கு நல்லா படிச்சிட்டு இருக்கும் போது கண்டிப்பா இந்த மாணவர்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு வழி பண்ணணும், அவங்களும் வந்து படிக்க வைக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம நாட்டுல மருத்துவர்களோட தேவை ஜாஸ்தியா இருக்கு. அப்படிங்கும்போது அதனாலதான் இந்த ஒரு யூனிவர்சிட்டியை செலக்ட் பண்ணோம். சோ இந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் யூனிவர்சிட்டின்றதுனால ஃபீஸ்ல எந்த மாற்றமும் கிடையாது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா அதாவது சில யூனிவர்சிட்டில வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுடைய மொத்த ஃபீஸையும் வந்து வருஷத்தோட ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கட்ட வேண்டியிருக்கும். இந்த யூனிவர்சிட்டியில அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு செமஸ்டருக்கு நீங்க பே பண்ணா போதும். அதுவும் இல்லாம முதல் 3 செமஸ்டருக்கு 54,000 ரூபாய் தான் உங்களுக்கு ஒவ்வொரு செமஸ்டர் இருக்கும். சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய ஒரு 8 செமஸ்டருக்கு ஒரு செமஸ்டருக்கு 70,000 ரூபாய் பே பண்ணுவீங்க. சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 7,4 லட்சத்துல தாராளமா நீங்க வந்து இந்த ஒரு மருத்துவ படிப்பு முடிக்கலாம். ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் அகாமடேஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து லைக் உங்களுக்கு டோட்டலாவே வந்து வரக்கூடிய அமௌண்ட் நல்லா வந்து உங்களுக்கு மாசம் மாசம் நீங்க பே பண்ணலாம். இல்ல ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பே பண்ணலாம். சோ அதுல வந்து உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இருக்காது.
இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் ஏற்பாடு பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோன் நம்ம கிட்ட இருக்கு. சோ எஜுகேஷன் லோன் நம்ம ப்ரொவைட் பண்றோம். சோ உங்களுடைய டாக்குமெண்ட் அதுக்கு என்னென்ன தேவை இருக்கு என்னன்றதை இது பண்றோம். பிளஸ் யூனிவர்சிட்டில இருந்து உங்களுக்கு வேணுங்கிற ரெக்வயர்டு டாக்குமெண்ட்ஸ் எது வேணும்னாலும் நம்ம கைடன்ஸ் பண்ணி நம்ம வாங்கி கொடுக்குறோம். சோ தாராளமா நீங்க படிக்க வைக்கலாம். கண்டிப்பா நீங்க வந்து கீழே ஸ்க்ராலிங்ல போயிட்டு இருக்க மொபைல் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க சார். இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. கண்டிப்பா இன்னொரு நேர்காணல் தொடர்பு இருக்காங்க. வணக்கம் கல்விச்செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க சார். நம்ம பிலிப்பைன்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கு எது சீட் லிமிட் இருக்கு சார், இல்ல எல்லாருக்குமே அட்மிஷன் உண்டா? கண்டிப்பா நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. சார் கேட்போம். லிமிடெட், அதாவது வந்து ஒரு கல்லூரி வந்து வெளிநாடுகள், அதாவது பிலிப்பைன்ஸ் நம்ம இருக்கிறோம் அப்படின்னா வெளிநாடுகள்ல இருந்து இவ்வளவு மாணவர்கள் தான் வரணும் அப்படிங்கிறது தான் ஒரு கட்டாயம் இருக்கும், ஒரு வரைமுறை இருக்கும். சோ இங்க எப்படி எல்லாருமே வர முடியுமா? எத்தனை பேரை நீங்க அனுப்ப முடியும்? எல்லா கல்லூரிக்குமே லிமிடெட் சீட்ஸ் தான் வச்சிருப்பாங்க. எல்லாரும் போய் படிக்க முடியாது, குறிப்பிட்ட இதா இருக்கும். எங்கிட்ட உள்ளது வந்து நாங்க வந்து 300 சீட்ஸ் வரைக்கும் போடுறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு. இப்போ வந்து நாளும் கம்மியாயிடுச்சு, நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் அட்மிஷன் போட்டாங்க. நீங்க கூடிய விரைவில் வந்தீங்கன்னா அட்மிஷன் போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா. சார், இந்த வருடத்திற்கான மருத்துவம் படிப்பதற்கான நுழைவுத் தேர்வு, மாணவர் சேர்க்கை, பயிற்சி தொடங்கியாச்சா? இப்ப நாங்க வந்து திருப்பி நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மறுபடியும் மருத்துவர் ஆக முடியுமா இந்த வருடத்துல இருந்து? அதை பத்தி கண்டிப்பா. இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல்ரெடி கடந்த வார நிகழ்ச்சிகள் பார்த்துட்டு பேசினவங்க எல்லாமே என்னன்னா டோட்டலாவே வந்து அடுத்து ஒரு கவுன்சிலிங் இருக்கு, சோ அதுல கண்டிப்பா கிடைச்சிரும், அந்த மாதிரி இருக்கிறது வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து சீட்ஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ் உங்களுக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்றதுனால நீங்க சீக்கிரமா வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கும். இப்போ வரக்கூடிய முதல் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2ஆம் தேதி வந்து அங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. சோ நவம்பர் 2ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும்போது நீங்க அட்லீஸ்ட் ஒரு அக்டோபர் 15ல இருந்து 20ஆம் தேதிக்குள்ள நீங்க அங்க பிலிப்பைன்ஸ்ல எங்களோட நாங்க அழைச்சிட்டு போனா தான் உங்களுக்கு வந்து அங்க வந்து சீட் என்ரோல் பண்ணி உங்களோட அந்த ஒரு புதிய ஆம்பியன்ஸ்ல வந்து உங்களை வந்து செட்டில் பண்ணி உங்களுக்கு அகாமடேஷன் பண்ண முடியும். அதனால வந்து இன்னும் நிறைய பேர் வந்து பாஸ்போர்ட் கூட அப்ளை பண்ணாம இருக்காங்க. சோ அதனால வந்து நீங்க வந்து மீட் பண்றது வந்து டோட்டலா வந்து ஒரு செப்டம்பர் ஒரு 20ஆம் தேதிக்குள்ள நீங்க வந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து எங்களால உறுதியா வந்து எங்களால சீட் வாங்கி கொடுக்க முடியும். கண்டிப்பா. முக்கியமா மரியாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் நம்பி தான் வந்து மாணவிகளை இங்க இருக்கிற பெற்றோர் வந்து உங்களை நம்பி தான் அனுப்ப போறாங்க. சோ அங்க பாதுகாப்பு எப்படி இருக்கும் மாணவர்களுக்கும் சரி மாணவிகளுக்கும் சரி, அதை பத்தி சொல்லுங்க. இப்போ வந்து எங்கிட்ட அட்மிஷன் போடுற மாணவர்களுக்கு அவங்க படிப்பை கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் 5.4 இயர்ஸ் நாங்க தான் பாதுகாப்புன்னு எல்லாருக்குமே உறுதி தரோம். அங்கே வந்து ஹாஸ்டல் வந்து உள்ள இன்சைட் த கேம்பஸை நாங்க வச்சிருக்கிறோம், எங்க பாதுகாப்புல தான் இருக்காங்க. எங்களோட கேர்டேக்கர் ஒருத்தர் பிலிப்பைன்ஸ்லயே தான் இருக்கிறார். அவங்களுக்கு என்ன தேவைனாலும் போன் பண்ணா 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. அது போக நாங்களும் வந்து மல்டிபிள் என்ட்ரி விசா வச்சிருக்கிறதுனால இங்க இருந்து உடனே போய் பாக்குறதுக்கு ரெடியா இருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 5.4 இயர்ஸ் படிச்சுட்டு வர்றதுக்கு பாதுகாப்பு மட்டும் நாங்க பொறுப்பு இல்ல. அவங்களுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து வாங்கி தர்றது, இங்க இருந்து புக்ஸ் வாங்கி கொடுக்கறது எல்லாமே நாங்க எல்லா உதவியுமே நாங்க பண்ணுவோம். கண்டிப்பா. அதாவது ஆடி ஆஃபர்னு சொல்லுவாங்க, சிறப்பு சலுகைகள் அப்படிம்பாங்க. அது மாதிரி ஏதாவது மரியாஸ் மெடிக்கல் எஜுகேஷன் வந்து இந்த வருடம் உங்ககிட்ட நாங்க என்ரோல் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள், கட்டண சலுகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ஆடி போய் ஆவணி வந்தாலும் ஆஃபரை விட மாட்டேங்கிறீங்க, படிப்புலயும் ஆஃபர் கேக்குறீங்க. படிப்புல வந்து ஆஃபர் கொடுத்து படிக்க வைக்கிறதுக்கு நான் சம்பாதிச்சு எல்லாத்தையும் கொண்டு போகணும்னு நினைச்சேன்னா உங்களுக்கு ஆஃபர் கொடுத்து உங்ககிட்டே வாங்கி உங்ககிட்டே நான் கொடுக்கணும். இது அப்படி கிடையாது. இது கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் பண்றேன். இதோட ஃபீஸ் எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் தான். ஏன்னா 54,000ல நீங்க காலேஜ் இந்த மருத்துவம் படிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. 7.5 லட்சத்துல நீங்க முடிச்சிடலாம்னு சொன்னா அதுவே நல்ல ஆஃபர் தான். இதுக்கு மேல ஆஃபர் எதிர்பார்த்தா அப்ப நான் தான் மித்தவங்க மாதிரி நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டை கூட்டு போறதுக்கு ஒண்ணு, உங்களை அங்கேருந்து கூட்டு போறதுக்கு ஒரு செலவு, இத்தனை டாலர் தான், அந்த டாலர் தான் ஏர்போர்ட் செலவு, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வந்துட்டு ஒரு லேப்டாப் தரேன், ஒரு அது டிவி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆஃபர் கொடுக்கணும். நீங்களே யோசிச்சுக்கங்க, ஆஃபர் யார் தருவான்னு எதிர்பாருங்க, நினைச்சு பாருங்க. ஆஃபர் யார் தருவா? ஏமாத்துறவங்க தான் ஆஃபர் தருவாங்க. நாங்க ஏமாத்தல, டைரக்டா உள்ளது ஃபீஸை தான் கேட்கிறோம். நீங்களே யூனிவர்சிட்டியில பே பண்ண போறீங்க. கண்டிப்பா ஏழை மாணவர்களும் நடுத்தர மாணவர்களும் மருத்துவம் படிக்கணும்ன்ற உங்களுடைய தாட், உங்களுடைய எண்ணம் வந்து ஈடேற நாங்களும் வாழ்த்துகிறோம். ஏன்னா குறைந்த கட்டணம் அப்படிங்கிறது மிக குறைவான கட்டணம் தான். பிலிப்பைன்ஸ்ல நீங்க சொல்றக்கூடிய கல்லூரியில 7.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு தரமான மருத்துவரா நீங்க வந்து 5 வருடம் 4 மாதங்கள்ல இந்தியா திரும்பி வர்றதுக்கும் இந்த மத்தபடி ஸ்கிரீனிங் டெஸ்ட்டுக்கும் உதவுறேன்றீங்க. உங்களுடைய கட்டுப்பாட்டுல இருப்பாங்கன்னு சொன்னீங்க. மருத்துவ படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க சொல்ல வரிய அறிவுரைகள் என்ன? நீங்க இப்ப மருத்துவம் படிக்கணும்னா நீங்க 11th நீங்க மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடுவீங்க. நல்லா படிங்க. இங்கேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை நீங்க 200% இப்ப வேண்டி இருக்குது.
பாருங்க. இல்லைனாலும் பயப்படாதீங்க. படிக்கணும்னு நினைச்சதை விட்டு கொடுக்க வேண்டிய தேவைகள் இல்லை. ஏன்னா வாய்ப்புகள் உலகம் எங்க நிறைஞ்சு இருக்கு. உங்களுக்கு நாங்க குறைந்த கட்டணத்துல நல்ல மருத்துவ படிப்புக்கு சேர்த்து விடுறதுக்கு ரெடியா இருக்கிறோம். எங்களோட நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. நல்லா படிங்க. முடியலன்னா எங்கிட்ட வாங்க, நாங்க படிக்க வைக்கிறோம். கண்டிப்பா வில்லன் நேயல் கேட்ட கேள்விக்கும் நான் கேட்ட கேள்விக்கும் ரொம்ப அழகா தெளிவா பிலிப்பைன்ஸ்ல மருத்துவம் படிப்பு தொடர்பான அனைத்து விஷயங்களையும் எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இருவருக்கும் நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.